இல்லை பெரியோர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி ஆகிய கருத்துக்களுடன் வெளிவரும் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று வெளிவந்திருக்கிறது. இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம்பெடுத்திருக்கின்றன. திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக தீபம் ஏற்றப்படும் இடத்திலேயே தீபம் ஏற்றிய பிறகு புதிதாக வேறொரு இடத்தில் தீபம் ஏற்ற முயற்சிப்பவர்களின் நோக்கம் என்ன? இதில் RSS மூக்கை நுழைப்பது ஏன்? இதற்கு நீதிபதிகள் துணை போகலாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் மீது தரம் தாழ்ந்து போகலாமா என்பது போன்ற வாசகங்களை பயன்படுத்தலாமா? மேல்முறையீட்டில் உச்சநீதிமன்றத்துக்கு செல்வது அவசர தேவையாகும் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபம் ஏற்றும் விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள ஜஸ்டிஸ் GR சுவாமிநாதன் என்ற தன்னை RSSகாரர் என்று பகிரங்கப்படுத்திய ஒருவர் இந்த தீப நிகழ்ச்சியில் அரசியலமைப்பு சட்ட விதிகளை புறக்கணித்து அவசரமாக மற்றவர்களுக்கு போதிய அவகாசம் கூட தராமல் குறிப்பிட்ட இடத்தில் மனுதாரருடன் சிலர் சென்று தீபம் ஏற்றுவதற்கு மத்திய காவல்துறை துணையுடன் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கொடுத்த அரசியலமைப்பு சட்டவிரோத அவசர தீர்ப்பின் மீது தமிழ்நாடு அரசும் அறநிலைத்துறையும் மேல்முறையீடு செய்து அவ்வழக்கு 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வின் முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த 2 நீதிபதிகள் ஜஸ்டிஸ் G. ஜெயச்சந்திரன், ஜஸ்டிஸ் KK ராமகிருஷ்ணன் ஆகியோரின் அமர்வு அது. அந்த மேல்முறையீட்டு மனுவில் தமிழ்நாடு அரசு, அறநிலையத்துறை, தர்கா தரப்பு, வக்போர்டு, தொல்பொருள் துறை, மதுரை மாநகர காவல் ஆணையர் தரப்பு, மதுரை மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் தரப்பில் எடுத்து வைத்த ஆழமான வாதங்களை அப்படியே புறந்தள்ளி மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்ததோடு அல்ல, தனி நீதிபதியின் ஆணையில் கண்ட பல அம்சங்கள் பற்றி மேலே குறிப்பிட்ட பல அமைப்புகளின் வாதங்களுக்கு உரிய முறையில் தாங்கள் ஏற்கவில்லை என்பதற்கான விரிவான விளக்கம் ஏதும் தராமல் மேல்முறையீட்டு மனுவை ஏற்காமல் தள்ளுபடி செய்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை புறக்கணித்து இப்படி தீர்ப்பு எழுதுவது அறத்தை மீறியது மட்டுமல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ்நாட்டை மத கலவர பூமியாக்காமல் காக்கும் மாநில அரசு மீது வெறுப்பை, வன்மத்தை உமிழ்வது எந்த வகையிலும் நீதியாகாது, நியாயமாகாது. மக்களின் பொது பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுத்துவது மிக கீழிறக்கமான கண்டனத்துக்குரிய தீர்ப்பு இது. உச்சநீதிமன்றத்திற்கு சென்றால் இது மாறிவிடக்கூடும் என்பது வேறு விஷயம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக மக்கள் மன்றம் என்பதை மறந்துவிடக்கூடாது. பொலிட்டிக்கல் அஜெண்டா என்று சொல்லக்கூடிய மாநில அரசு மீது அவசர குற்றப்பத்திரிகை எழுதும் நீதிபதிகளே, திருப்பரங்குன்றத்தை அயோத்தி ஆக்குவோம் என்று திருப்பரங்குன்ற தீபத்தை சாக்காக வைத்து அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை அமளிக்காடாக ஆக்க குரல் எழுப்பும் கலவர கும்பலுக்கு RSS தலைவர் மோகன் பகவத் தமிழ்நாடு RSS நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி உள்ளதோடு திருச்சியில் பேசிய போது திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் இந்து அமைப்புகள் RSS உதவியை நாடினார் பரிசீலிப்போம் என்று கூறியுள்ளது ஏடுகளில், ஊடகங்களில் வந்தன என்பதை அறிய மாட்டார்களா? எங்கே யாரிடம் உள்ளது என்பது இதன் மூலமாவது உங்களுக்கு புரியாதா? எனவே இந்த தீர்ப்பு நியாயவாதிகள் ஏற்க தகுந்த தீர்ப்பல்ல, சாய்ந்த தராசு தீர்ப்பே ஆகும் என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். இன்றைய விடுதலை தலையங்கத்தில் குறுகிய மனப்பான்மை பற்றி கோயல்கள் பேசலாமா என்று வெளிவந்திருக்கிறது. ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் டெல்லி RSS அமைப்பின் மாணவர் பிரிவான அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு வழக்கமான பல்லவியை பாடியிருக்கிறார். இது குறித்து பேசிய பியூஷ் கோயல், நாங்கள் செலுத்தும் வரிக்கு இணையான பங்கை தர வேண்டும் என்று கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்கானா போன்ற சில மாநிலங்கள் கூறுகின்றன. இதைவிட ஒரு குறுகிய மனப்பான்மை இருக்க முடியாது என்று விமர்சித்துள்ளார். GSTயில் ஒன்றிய அரசு மாநில வாரியாக அளிக்கும் தொகை எவ்வளவு என்று விளக்கமாக இன்றைய விடுதலை தலையங்கத்தில் வெளிவந்திருக்கிறது. அதனை ஒட்டி தான் இன்றைய விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது. வாசகர்கள் அதனை
கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு 9 மாநிலங்கள் மற்றும் 3 யூனியன் பிரதேசங்களில் 6.5 கோடி வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளன என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் இந்துக்களின் உரிமைகள் பறிக்கப்படுகிறதா என்று ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திண்டுக்கல்லில் நடைபெற்ற அரசு விழாவில் உரையாற்றும் போது கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். JNU வளாக நிகழ்வின் போது எழுப்பப்பட்ட முழக்கங்கள் தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முயன்ற பல்கலைக்கழக நிர்வாகத்தை கடுமையாக விமர்சித்ததுடன் நிர்வாகமும் டில்லி காவல்துறையும் போராட்டத்தை குற்றமயமாக்குவதாக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு எழுப்பியிருக்கிறது. தில்லியில் 11 கோடிகளால் கட்டப்பட்ட RSS அலுவலகத்திற்கு வாகனங்கள் நிறுத்துவதற்கு இடம் இல்லாத போது 800 ஆண்டுகள் பழமையான இந்து கோவிலை இடித்து தரமட்டமாக்கி அதில் அந்த வாகன நிறுத்துமிடம் கட்டப்பட்டுள்ளது. அப்போதெல்லாம் குரல் கொடுக்காத இந்த இந்துத்துவ கும்பல்கள், இந்து முன்னணியைச் சேர்ந்தவர்கள் திருப்பூர் அருகே ஒரு அரசு நிலத்தை ஆக்கிரமித்து கட்டிய கோயிலை அகற்றிய போது இவ்வாறு தவறான பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள். திருப்பூர் மாவட்டம் ராக்கியாப்பட்டியில் உள்ள செல்வமுத்து குமாரசாமி திருக்கோவிலை தமிழ்நாடு அரசு இடிக்க முயற்சிப்பதாக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதனை 300 ஆண்டுகள் பழமையான குமரன் குன்று என்றும் இந்து முன்னணி அமைப்பினர் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் இது தவறான தகவல் என்று தமிழ்நாடு அரசின் தகவல் சரிபார்ப்பகம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள பதிவில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் ஈட்டி வீரம்பாளையம் பஞ்சாயத்தில் இலங்கை தமிழர்களுக்காக தொகுப்பு வீடு கட்டுவதற்காக 28/6/2024 அன்று இந்த இடம் மாவட்ட ஆட்சியரால் மாற்றம் செய்யப்பட்டது. நிலம் மாற்றம் செய்தபோது அங்கு வழிபாட்டு தலங்களோ புராதன சின்னங்களோ ஏதும் இல்லை. இந்நிலையில் கடந்த 2024 ஜூன் மாதம் சிலர் எவ்வித முன் அனுமதியுமின்றி அந்த இடத்தில் ஒரு முருகன் சிலையை வைத்து சிறிய கொட்டகை அமைத்து வழிபாடு செய்தனர். அங்கு குமரன் குன்று என்ற கோவில் உள்ளதாகவும் அதனை ஆக்கிரமிக்க முயற்சிப்பதாகவும் பரப்பப்படும் தகவல் உண்மைக்கு புறம்பானது என்று அவிநாசி வட்டாட்சியர் தெரிவித்திருக்கிறார். அரசு நிலத்தில் ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட கொட்டகை உள்ளிட்ட கட்டுமானம் அகற்றப்படுவதை வைத்து வதந்தி பரப்பி வருகின்றனர் என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான 12 பேர் கொண்ட குழுவினால் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் இந்த புதிய முயற்சிக்கு மக்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. கடந்த ஜனவரி 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை 4 நாட்களில் பெறப்பட்ட விவரங்கள் வாட்ஸ்அப் மூலமாக 29,036 கோரிக்கைகளும், இணையதளம் வாயிலாக 8,266 கோரிக்கைகளும், தொலைபேசியின் வாயிலாக 6,598 கோரிக்கைகளும், AI வலைவாசல் மூலமாக 5,680 கோரிக்கைகளும், மின்னஞ்சல் மற்றும் QR ஸ்கேன் மூலமாக 2,440 கோரிக்கைகள் உட்பட மொத்தம் 52,080 கோரிக்கைகள் மற்றும் ஆலோசனைகள் வந்திருப்பதாக தகவல் வெளியிட்டுள்ளனர். ஊழலை பற்றி பேசுவதற்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே. பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். இன்று மாலை சென்னை புத்தக காட்சி தொடங்கப்பட இருக்கின்றன. புத்தக காட்சியின் போது வாசகர்கள் மத்தியில் தினமும் எழுத்தாளர்களும் பல்துறை அறிஞர்களும் உரையாற்றுகின்றனர். மேலும் பாரம்பரிய இசைக்கலைஞர்கள் பங்கேற்கும் இன்னிசை நிகழ்ச்சிகள், இரத்த தான முகாம் ஆகியவைகள் ஜனவரி 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக நடைபெற இருக்கின்றன. அதில் சில முக்கிய நிகழ்வுகளை அட்டவணையாக வெளியிட்டிருக்கிறார்கள். ஜனவரி 9ஆம் தேதி ஓவியப் போட்டி நடைபெறுகிறது. ஜனவரி 10ஆம் தேதி பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி நடைபெறுகிறது. ஜனவரி 12ஆம் தேதி 3000 பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் சென்னை வாசிக்கிறது என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஜனவரி 13ஆம் தேதி கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, பொங்கல் விழா மற்றும் மாஸ்டர் பவர் பாண்டியன் குழுவினரின் சிலம்ப நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. ஜனவரி 18ஆம் தேதி மாணவர்களுக்கான கதை எழுதுதல், கதை சொல்லுதல் மற்றும் தமிழ் வார்த்தை அமைத்தல் போன்ற போட்டிகள் நடைபெற இருக்கின்றன. ஜனவரி 21ஆம் தேதி நிறைவு நாளான அன்று பதிப்பு துறையில் 25 ஆண்டுகள்
சேவை புரிந்தவர்களுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதி ஆர் மகாதேவன் விருது வழங்கி உரையாற்ற இருக்கிறார். மேலும் தினமும் காலை 11 மணிக்கு தொடங்கும் புத்தக காட்சி இரவு 8:30 மணி வரை நடைபெறுகிறது. புத்தக காட்சியில் வாங்கப்படும் அனைத்து நூல்களுக்கும் 10% கழிவு வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். 8ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த புத்தக காட்சிக்கு வாசகர்கள் அனைவரும் இலவசமாக வருகை புரியலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை புத்தக வாசகர்களும் புத்தக ஆர்வலர்களும் இதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவர் ஆசிரியரின் பொதுக்கூட்ட உரைகள், பேட்டிகள், பகுத்தறிவு திரைப்படம், ஆவணப்படம், குறும்படம், குழந்தைகளுக்கான காணொளி படம் போன்றவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTTயை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.